ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிபிஎம். அப்போது ஒரு மேடம் யாரும் புதுசாக வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுரேஷ்னு என்னோட ஃப்ரெண்ட். நாங்கள் எப்பவுமே வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறோம். பின்னாடி உட்காந்துட்டு கிட்ட எங்களுக்கு கேள்வி பண்ணிருக்கோம். இல்லை அடுத்த என்ன கொஸ்டின் கேட்கலாம் எந்த ஒரு இதனோட கோர் என்ன ஆகும்னா அந்த எண்ட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி முன்னாடி வாத்தியார் பேசுறது அதனால வாத்தியாருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். Those who want to learn continuously in your life, you can select a path. Okay, அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த வாத்தியாருக்கு உண்டான என்னெல்லாம் சொல்றது தெரியல எனக்கு. அந்த உடனே கேட்பாங்க. நான் கேட்கறேன் இல்லையா கிரியேட்டிவிட்டினா என்ன, இன்னோவேஷன் என்ன, ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த மேடம் கேட்குறாங்க ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன தம்பி அப்படியே லாஸ்ட் உட்காந்துருப்பாங்க ஃப்ரெண்ட் ஒரு சுரேஷன். ஆண்டர்பிரினர் மேடம் சதுர்பவன் நாயுடு மேடம் இப்போ அது 25 years பேக் நல்ல அந்த மாதிரி யாரும் யோசிக்கல. ஆந்திராவுக்கு அப்போ ஒரு பிரதமரே கிடையாது. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் நான் சொல்றேன். அதனால நீங்கள் மைண்ட்ஃபுல் எது நினைச்சாலும் எனக்கு தெரியும். சைக்காலஜிஸ்ட் ரைட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எது நினைச்சு தெரிவிக்கிறீங்கன்னா என்ன சொல்ல முடியும். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோர் எதுக்காக நம்ம பார்க்கணும். பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே அதுக்கு வருவாங்க ரைட். அவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும். They should come with inventing new ideas. That's a good innovative ideas. Innovative ideas means something they have to think about what is new. இந்த ஃபீல்டுலேயே எல்லாமே போயிட்டு இருப்போம். ஒரு சிலர் மட்டும் நம்ம டிவியேட்டாக போலவே பார்ப்போம். நீங்களே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வருவோம், பழைய கேட்குள்ள வருவான், எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே தான் வருவோம். 10 பேர் பார்த்தீங்கன்னா மெயின் லாப் யூஸ் பண்ணி இங்கே வருவான். அதில் ஒரு 2 பேர் மட்டும் அங்கே போயிட்டு வரலாம் மட்டும் வரலாம். எதுக்கு போகிறேன் ஏன் போகிறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதை வச்சுட்டு இன்னொரு அனுப்பி வருவான். அப்படி போனால் டிவியேட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் மைண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த மெயினில் வரணும்னா அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த should have different thinking. அந்த வழியிலேயே அதுக்காக அவங்க டிவியேட் ஆகி போகணும்னு நான் சொல்லலை. அந்த வழியிலேயே வந்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஆண்டர் பண்ணலாம். they should have tricky things in their mind. டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்கும். ஒரு ப்ராடக்டை வெர்சடைலாக என்ன ஆங்கிளில் பார்க்கணுமோ அவங்க பார்க்கணும். அவங்கெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர் கண்டிப்பாக வர முடியும். சரி, இது வந்து பேசிக் ஆஃப் ஆண்டர்பிரினர். உமன் ஆண்டர்பிரினருக்கு வந்து இப்போ என்னெல்லாம் ஸ்கோப் இருக்கு நீங்களும் சொல்லணும். உமன் ஆண்டர்பிரினர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பெஸ்ட் உமன் ஆண்டர்பிரினர் சொல்ல முடியும்? யாராவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் யாராவது How many of you want to become an entrepreneur? கேட்குறீங்களா யாராவது? இதுதான் சந்தோஷம். இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக ஐடி இல்லையா, கம்ப்யூட்டர் ஃபீல்ட். ஸோ தட் நோபடி is having a beginning and enter into entrepreneurship. பட் உங்களோட ஃபீல்டு இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா மற்றவங்கள்ட்ட கைகட்டி வேலை ரைட். அந்த மாதிரி யாரும் போகவே கூடாது. மைண்ட் மட்டும்தான் சரி, மைண்ட் மட்டும் கிடையாது, உடம்பு மட்டும்தான் வேலை செய்யும். ரைட். உன்னோட மைண்டெல்லாம் வந்து நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். அவன் என்ன சொல்கிறானோ அதான் நீ செய்யும். பிகாஸ் தேர் பிளேயிங் மாஸ்டர்ஸ். சரி, அதனால முடிச்ச உடனே எல்லாரும் ஆண்டர்பிரினர் ஆயிடும். ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். நீ என்ன பண்ண போற? நீ ஒரு வேலைக்கு போகிற, நீ ஒரு ஸ்டார்ட் அப் போகிற, யூஆர் ஆண்டர்பிரினர். உன்னோட ஐடியாவை கிரியேட் பண்ணி நீ ஒரு பிஸ்னஸ் லைனுக்குள்ள போகிற, நீ ஒரு ப்ராடக்டை இன்வென்ட் பண்ண போகிற.
அந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் வாங்க போகிற அதை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ காப்பரேட் உள்ள வச்சுட்டு போகிற. இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னா அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப். புரியுதா? ஒரு வெறுமனை பிஸ்னஸ் எம்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் கிடையாது. ரைட்? சுயமாக உன்னோட தொழிலை யாரோட கண்ட்ரோல் இல்லாமல் நான் நிர்வாகம் பண்ணணும், அதில் வர ப்ராஃபிட் லாஸ் நான் ஷேர் பண்ணிக்கணும், நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே ஆண்டர்பிரினர்ஸ் தான். புரியுதா? அந்த ஐடியாவோட ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் டிகிரி யூ ஷுட் ப்ரொசீட் யுவர் கரியர். ரைட்? ஸ்டார்ட் அப் நிறைய ஐடியா தான். ரைட்? அதுதான் அந்த ப்ராடக்டை வந்து டிஃப்ரெண்டாக பார்க்குற அந்த ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு வரணும். இப்போ வரல அப்படின்னு வராது. பிகாஸ் நம்ம காலேஜில் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் பசங்களை. மற்ற காலேஜெலாம் அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்கில் அந்த எம்சிஎல்லாம் வெளியே போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நோக்கிடுவாங்க. ஓகே, 24 hours you should be there in college only. சார் வச்சுருவோம். நான் படித்த காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் ரெகுலர் அதுதான் வேலைக்கு ஆகும். 24 hours காலேஜில் தான் இருக்கும். நைட் 8 மணிக்கு காலையில் 11 மணிக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரீயாக ஆகும். இந்த அப்படிதான் இருக்கலாம். இதுதான் 4 மணிக்கு வெளியில் ஓடிட்டு அதை பார்த்துக்கணும். ப்ளஸ் பர்டிகுலர்லி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். அப்படி இருப்பாங்க. அதனால் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டனால உங்களோட ஐடியா எங்கேயே போயிடும். கம்பெனிக்கு ஹேவிங் இன்டர்னா இன்டர்னில் யாராவது இருக்கீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லேர்னிங். கிளாஸில் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் வருவாங்க. லைஃப் இஸ் into a different way you have to say. A lot of companies are available in the world also. அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு ரைட்? கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஃபேக்கல்ட்டி வாங்கி கொடுக்கல, அவங்களாம் போவாங்க. நம்ம அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்? இப்போ ஒரு பொண்ணு வந்து பேங்கிங் 15,000 சம்பளம் இன்கம். பட் தே ஹாவ் டு டேக் கம்பேரன்ஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். அந்த ஒரு செக் பாயிண்ட் மட்டும் டீச்சர் பண்ணுறதுனா நல்லா இன்டர்வியூலாம் பண்ண முடியாது. இப்போதான் கம்பெனிஸ் ஆர் வெரி கிளவர். இன்டர்ன் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரைட்? அப்படியே 2 வருஷம் இந்தியா உட்காந்து வீட்டில் அனுப்புறாங்க மறுபடியும். சரியா? ரைட்? அபவுட் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் மை கொஸ்டின் இஸ் ஸ்டில் பெண்டிங். நீங்கள் பேசுகிறத நான் பேசிட்டே போயிட்டு anyone? What are the best qualities required for women entrepreneur, or developing yourself or empowering yourself as a best woman entrepreneur? Your vice can answer. The language is English is not very other. I am present in particular in Islam. Are you listening? Yes. You have a question and solution. என்ன ஸ்கில்ஸ் வரும்? நீங்கள் என்ன ஸ்கில் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரினராக வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன வரும்? ப்ராப்ளம் சால்விங். என்ன ப்ராப்ளம் சால்விங்? கெப்பாசிட்டினா என்ன லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு பணம் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராப்ளம் சால்விங் சொல்லியிருக்கீங்களா? என்ன மாதிரி சால்வ் பண்ணுவீங்க? ஸ்கில் செட். There are 3 types of skills. Communication, technical, very good. Okay. Very problem solving she told. Yes, absolutely. You should have a skill first. Skill set. என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெக்னிக்கல், அனாலிட்டிக்கல். இந்த ரெண்டும் நான் எதுக்கு என்னன்னு சொல்றேன்னா அப்பதான் ஒரு கியூரியாசிட்டி வரும். இருந்தாலும் எதுவும் ஒன்று சொல்லிட்டு போனாங்க என்ன ஸ்கில்ஸ் இருக்குது.
இன்னொன்று என்னன்னு பார்த்து ஓகே எங்கள் வாத்தியார்கள் வந்துடும் எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இதில் 10 பாயிண்ட் இருக்குது தம்பி, 3 பாயிண்ட் இருக்குது, இது 7 பாயிண்ட் என்னன்னு பிரச்சனை. இன்னொன்று எங்கள் வாத்தியார்கள் எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து இந்த கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போய் இருக்கு. ஏன் சார் கேட்டோம்னா உனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு கேட்டால் தப்பு இல்லை. உனக்கு எப்போ அந்த ஒரு திறமையும் தகுதி வருது அப்போ வாங்கி கிளாஸுக்கு ஒரு மாதிரி ரெகுலர் கோர்சஸ் லைக் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லியும் அது இதெல்லாம் வர மாட்டாங்க. நீயாக போய் கேட்டு நீயாக போயிருந்தாலும் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது, எல்லா பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஆன்சர் இன்டர் ரைட். யூ ஹேவ் டு கோ. நான் உங்களை கிளாஸ் எடுத்துட்டு எடுத்துருக்கேன், இசை கிளாஸ் எடுத்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன விஷயம் கேட்டால் they engage with projects. First year, after 3 years course, first year அத்தனை பேருக்கு ஒரு 50-60% ரிட்டர்ன் இருப்பாங்க. என்னன்னா கம்பெனியோட ப்ராப்ளம் எடுத்து இங்கே உட்காந்து அனலைஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. என்டர்பிரினர்ஸ் லைசன்ஸ் பண்ணுறது ரைட். இந்த ஸ்கில் செக்ஷன் வரும்போது they should understand in which way they have to collaborate. அதுதான் டெக்னிக்கல் அனாலிட்டிக்கல் ஸ்கில் ரிக்வயர்ட். This is not only for entrepreneur but also for managers. Right? That. What's your name? Shweta. Shweta சொன்ன மாதிரி ஏதாவது புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? பெஸ்ட் உமன் என்டர்பிரினர் நான் உங்களை கோட் பண்ணுறதுக்கு இதுதான் சார் காரணம். நீங்கள் உமன் என்டர்பிரினர் யாருன்னு சொல்லுங்க, பரவாயில்ல யாரோ ஒருத்தர் இமேஜின் பண்ணி கூட சொல்லுவாங்க. நான் தெரியல, அதான் மறுபடியும் போயிட்டா நீங்கள் யோசிக்கிறாரு. ரைட். நெக்ஸ்ட் நான் உமன் என்டர்பிரினர் கேட்டதுனால அது அவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பெஸ்ட் என்டர்பிரினராக வரணும்னா என்ன ஸ்கில்ஸ், என்ன குவாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் சொன்னா சொல்லுங்கள். சதீஷ் என்ன ஆஃபீஸ் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கும், காலேஜ் போகணும். வேறு என்னெல்லாம் வேணும்? பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரைட். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் சைடெல்லாம் இருக்குது. நம்ம எந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரக்கூடிய ரைட். They should understand competitive knowledge, competitors knowledge, ideas, right? Idea generation எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? பிளானிங். எஸ், அப்சல்யூட்லி. பிகினிங் பாயிண்ட். பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. ரைட். வாட் இஸ் பிளானிங் எக்ஸாக்ட்லி? நான் எதுவும் பேசுகிறத பார்த்தீங்களா, உங்களுக்கு இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ரைட். ஐ ஜஸ்ட் ஷேர் யூ நோட் இட். வாட் இஸ் பிளானிங்? ப்ராசஸ். What process is it? How to develop the product. Okay. அவங்க சொன்னது கரெக்டான ஆன்சர். What we are going to do in the future. Deciding in advance. That is what plan, correct? Okay, எதுக்காக காலேஜ் போடுறோம், எதுக்காக போகணும், எதுக்காக முடிக்கணும், எல்லா விஷயம் இருக்குல்ல. அப்போ நீ நாளைக்கு இன்னும் இருக்கணும்னா நீ பிளான் பண்ணணும். So in all ways and means planning plays a crucial role. Right? Planning பண்ணலன்னா ஒண்ணுமே இருக்காது. Right, very good. Next. நீங்க ஏதாவது பேசுங்க. Investment. Investing amount is investment. Basically, investment is ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் மணி எல்லாம் இருக்கும். இருந்தால் மட்டும்தான் வட்டி பார்க்கணும். ரைட். So that goes. Very good. Very
Yes. Ideas. That's more or less linked with planning. Right? Ideas is என்ன அதோட டார்கெட் அச்சீவ்மெண்ட் மாதிரி அதை நோக்கி ஓடணும்னா பிளானிங் வில் கைட் யூ. ஸோ ஐடியா என்னன்னு தெரியாமல் நம்ம பிளான் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தி கோர் எண்ட் வில் பி கால்ட் அஸ் ஐடியா. அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா? ஓகே ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு உமன் ஆண்டர்பிரினர்னா நீங்கள் யார் மைண்டுக்கு கொண்டு வராது? ஏதாவது ஒரு உமன் ஆண்டர்பிரினர் ஞாபகத்துக்கு வரல. சரி, யாரும் ஒருத்தர் ரோல் மாடல் வச்சிருக்கீங்க. கஃபே காஃபி டே ஓனர் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, there are a lot of Indian women entrepreneurs are available. Please surf it. தெரிஞ்சுக்கங்க அவங்களோட என்ன மாதிரியான ஐடியாஸ் மூலமாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு இது ஒன்றுமே எடுத்துட்டு strive and work out so that you will become a good entrepreneur. Right? அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதான். It will start with plan, ends with decision making. இதுக்கிடையே ஒரு 10% செக்லிஸ்ட் இருக்கும். அது ஒன்றா எடுத்து அனலைஸ் பண்ணுன்னா நீங்களும் ஒரு entrepreneur ஆகிடும்.